கூடவே இருந்து குடிபறித்த யூதாசை நினைவு கூறும் நாள்தான் புனித புதன்கிழமை. பாஸ்கா பண்டிகைக்கு முன்னால் இயேசுவை கொல்ல சதித்திட்டம் தீட்டினார்கள். புதன்கிழமை அன்று இயேசு பெத்தானியாவில் சீமோன் என்ற குஷ்டரோகியின் வீட்டில் இருந்தார். அங்கே ஒரு பெண்மணி இயேசுவை காண வந்தாள். ஒரு ஜாடி முழுவதும் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை கொண்டு வந்தாள். சாப்பிட்டுக் கொண்டிருந்த இயேசுவின் தலை மீது ஊற்றினாள். பார்த்த இயேசுவின் சீடர்களுக்கு கோபம் பீரிட்டுக் கொண்டு வந்தது. விற்றால் நல்ல விலை கிட்டும், ஏன் இப்படி வீணாக்குகிறாய் என்று கேட்டார்கள். நான் மரித்து போவதற்கான ஆயத்தம் இது என்று இயேசு கூறவே சீடர்கள் அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் கூடவே இருந்த யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்து பணத்தை பெற்று தன் பையில் வைத்துக் கொண்டிருந்தான். அந்த பெண் இயேசுவுக்காக பணத்தை துச்சமாய் மதித்து செலவிட்டாள். பணத்தை வாங்கிய யூதாஸ் காட்டிக் கொடுக்க வசம் பார்த்து கொண்டிருந்தான். கண்ணி போட்டு காத்திருந்தான். அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்க தேர்ந்தெடுத்த நாள்தான் புதன்கிழமை. அதனால் இதை உழவு புதன் என்றும் சொல்லுவார்கள். 30 வெள்ளிக்காசுக்காக ஒரு முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க முடிவெடுத்தான். தேவகுமாரன் நம்மை ரட்சிக்க தன் ஜீவனை நமக்காக கொடுக்க வந்ததால் தான் இத்தனையும் நடந்தேறியது. இயேசுவின் வாழ்க்கை இந்த பூமியில் முடியப் போவதை நமக்கு சொல்லும் நாள்தான் இது. இந்த நாளில் மனம் திரும்பி தீமையை விட்டு விலகி இறைவன் திருவடிகளில் சரணடைவோம். ஆமென்.